Praise the Lord. Very good morning. உங்கள் யாவருக்கும் காலை வந்தனம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனைக்கு, ஆன்லைன் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இது கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிற வாரமாக இருக்கிறது. செகண்ட் சண்டே. நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆராதனை முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வோம். அப்பத்தையும் ரசத்தையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறவர்கள் சிம்பிள் ஜூஸ் ஆர் வேஃபர்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ் ஆர் சப்பாத்தி இல்லை எதையாவிலும் ஒரு அடையாளமாக பயபக்தியோடு வைத்து நீங்கள் ஆயத்தமார்கள். குடும்பமாக வீட்டில் இருந்தீங்கன்னா இணைந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பானம் பண்ணலாம். கர்த்தரை நினைவு கூறுவதற்காக நாம் செய்கிற ஒரு காரியம். ஆமேன். பிரைஸ் காட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை கிருபையாய் நடத்த கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் எஸ்ரா ஜாஷுவா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை பறைசாற்றும் பொழுது நிச்சயமாகவே இன்னுமான நிறைய நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்ற இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம், ஆசீர்வாதங்கள் ஏராளம். அந்த தேவனுடைய நாமத்தை பாடி துதிப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆனந்தமாய் அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக வந்து ஆர்ப்பரித்து அவரை உயர்த்துங்கள் என்று சொன்னது போல, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னது போல, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தில் நுழையுங்கள் என்று சொன்னது போல, இன்னைக்கு தேவ சமூகத்தில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். அவர் இதுவரைக்கும் நமக்கு செய்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரித்து அவருடைய நன்மைகளை நினைப்போம். அவர் இன்னுமாய் நன்மைகளை செய்கிறவர். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் சுரைத்தார், கருத்துடன் பாடிடுவோம்.
கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. சொல்லுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் நமக்கு எதிராய் அடித்தாலும், கடலையும் காற்றையும் அதட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. சொல்லுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை கடந்தோம். சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாவற்றிலேயும் அதி சீக்கிரத்தில் முடிகிற அந்த உன்னதமான கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறாரே. இன்றைக்கு அந்த பலனை நினைத்து, அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோமா? பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். சொல்லுவோமா? புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல
தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டா அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். எனக்கெட்டா அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாடுவோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டா அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். எனக்கெட்டா அறிந்திடலாக எத்தனையோ பதில். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை எத்தனை நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதில் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது நன்றியினால இருதயம் துள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் செய்கிறது ஒன்றே ஒன்றா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். என்னுடைய வாழ்நாளிலே உம்மை சார்ந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் நீர் எனக்கு தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், எக்காலம் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அப்படின்னா எல்லா நேரங்களிலும் தாவீதுக்கு ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையில முதன்மையாய் இருந்தது என்றால் அது துதி மட்டும்தான். ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டும்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்த தம்முடைய அன்பை நினைக்க 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 கர்த்தர் தாவீதினுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். தேவன் நன்மைகளை செய்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. பாடுவோமா? நன்றி 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 நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் பாரங்கள் மாறிடுதே. நன்றி 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 நன்றி. நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணிட முடியாத ஆண்டவரே, கணக்கில்லாத நன்மைகளை செய்கிறீர். நன்றி 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 சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி என் நிலை
மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி 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 நன்றி. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. சொல்லுவோமா? நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி என்று ஆண்டவருக்கு நாம் சொல்லுவோம். எல்லா நிலைகளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் we want to give thanks to you, Lord, in all our circumstances. We say thank you. Thank you, Lord, for guiding us. Thank you, Lord, for leading us. Thank you, Lord, for showering your blessings. Oh, hallelujah. Nandri, nandri, nandri. Umakku nandri, nandri, nandri. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன்? அனுதினமும் நான் உம்மை ஆராதனை மட்டும்தான் செய்வேன் ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் இருதயம் எனக்குள்ளே சந்தோஷப்படுகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் மகிழுதையா. நன்றி என்று உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன். எல்லா துதி கனமகிமை ஆவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி. இன்னும் நீர் எங்களை உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் எஸ்ரா. பிரியமானவர்களே, 6 மாதம் கடந்து விட்டது. செகண்ட் ஹாஃப்ல வந்திருக்கிறோம். இந்த வாரம்
தமிழ் மாதம் ஆடி மாதம் துவங்குகிறது. இந்த ஆடி மாதத்துல என்னென்ன நடக்கும் நம்முடைய வட்டாரங்கள்ல என்று நமக்கு தெரியும். நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். தேவ பக்தி உள்ள மக்கள் தேவனை தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையான தேவன் யார் என்று தெரியவில்லை. இதை நாம் பாரமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கணும். சென்னை பட்டணத்துல 42,610 தெருவிலையும் இந்த ஒரு மாதம் ஜூலை 16 இருந்து ஆகஸ்ட் 16 ஒரு மாதம் வட்டார ஆசீர்வாத ஜெபம். ஒவ்வொரு தெருவிலும் 2 பேர் அல்லது 3 பேர் இணைந்து ஒரு 20 மினிட்ஸ் ஜெபிக்கணும் என்று சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் அந்த செயல் திட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சென்னையில் உள்ளவர்களாக இருந்தால் இதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யுங்கள். உங்கள் வட்டாரத்தில் ஒரு 10 தெருவை அடாப்ட் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பலவான் கட்டப்படணும். ஆமேன். பட்டணத்தில் உள்ள கொள்ளை பொருளை நாம் சுதந்திரிப்பதற்கு பலவான் கட்டப்படணும். இருளின் ஆதிக்கங்கள் தடை செய்யப்படணும், நிறுத்தப்படணும், செயலிழந்து போகணும், அது இல்பொருளாகணும். கர்த்தர் நாம மகிமைப்படணும். அதற்கு பிறகு பலவானை கட்டின பிறகு பட்டணத்தில் உள்ள கொள்ளை பொருளை நாம் சுதந்திரிக்கணும். வட்டார ஆசீர்வாத கூட்டங்கள் நடத்தணும். எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய போஸ்டல் கோட்ஸ் அடாப்ட் பண்றாங்க. 132 போஸ்டல் கோட் இருக்கு சென்னையில. எல்லா போஸ்டல் கோடையும் அடாப்ட் பண்ணணும் ஒவ்வொரு சபை என்று சொல்லி என்கரேஜ் பண்றோம். அதை ஊழியர்கள் செய்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் தொடர்ந்து நம்ம செய்கிறோம் பல வருஷங்களாக. பட் இந்த வருஷம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும்ன்று ஆவியில நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் பொழுது ஒரு பெரிய பலனை பார்ப்போம் என்று நான் ஆவியில நான் நம்புறேன். நீங்க இணைந்து கொள்ளுங்க. சென்னை பட்டணத்துல ஒரு 10 வருஷத்துக்கு மேல நாங்கள் இணைந்து எல்லா தெருவிலையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரேயர் வாக்கிங் செய்யறோம் இந்த மாசத்துல. அதற்கு முன்பதாக தென்கிழக்கு சென்னையில் பகுதியில் உள்ள சில லீடர்ஸ், நாங்கள் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்க ஏரியாவில் தொடர்ந்து செய்து வந்தோம். அதற்கு முன்னதாக நாங்கள் 25 வருஷமா கிட்டத்தட்ட எங்கள் சபையில எங்கள் வட்டாரத்தில் நாங்கள் செய்கிறோம். பல பிரேக் த்ரூஸை பார்த்திருக்கிறோம். இந்த வருஷம் பெரிய பிரேக் த்ரூஸ் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபமனுமா. தகப்பனே, இந்த சென்னை பட்டணத்தை உங்களுடைய அன்பு கரத்துல கொண்டு வருகிறோம். இந்த சென்னை பட்டணத்தை குறித்து உம்முடைய அநாதி திட்டம், நோக்கம் ஆண்டவரே என்ன என்பதை முழுமையா நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த பட்டணத்தை குறித்து உமக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதற்காகத்தான் தோமாவை அனுப்பினீர். இரத்த சாட்சியாக இந்த பட்டணத்திலே மரிக்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, 12 சீஷர்களில் ஒருவர் எங்கள் பட்டணத்திலே வந்து இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில தான், அந்த லிட்டில் மவுண்ட் பகுதியில தான் உலகத்திலேயே பெரிய தமிழ் சபை இருக்கிறது. NLAG திருச்சபை. இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை. தமிழ் மக்களுக்கு தான் முதல்ல பைபிளை எங்க மொழியில கொடுத்தீர். இந்தியாவின் மொழி என்று சொல்லும் பொழுது எங்கள் மொழியில தான் முதல்ல கொடுத்தீர். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிரிவிலேஜஸ்க்காக ஸ்தோத்திரம். இந்த ஆடி மாதம் ஆண்டவரே, இந்த வருஷம் சென்னையில விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், மன்றாட்டு ஜெப வீரர்கள், ஊழியர்கள் நாங்கள் நடந்து உலாவி வரும் பொழுது கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், ஆபிரகாமுக்கு சொன்னீர், மோசேக்கு சொன்னீர், யோசுவாவுக்கு சொன்னீர். ஆண்டவரே, கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருவேன் என்று. ஆண்டவரே, இது ரியல் எஸ்டேட் இல்லை, எங்களுக்கு தெரியும். இது ஆவிக்குரிய சுதந்திரம், எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. தேசத்தை குறித்த ஒரு பாரம் ஆண்டவரே, இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரம், பிசாசனுடைய கிரியைகளை பார்த்து ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிற அனுபவம்,
ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் என்று ஆண்டவரே எலியா கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் கேட்கிறோம். இந்த பட்டணத்திலே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். இந்த பட்டணத்திலே நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்யும். எங்கள் பகுதிகளிலே பிரேக் த்ரூ வரட்டும். வானமண்டலங்களிலே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளினுடைய செயல்கள் இழந்து போகட்டும். திறந்த வானம் உண்டாகட்டும். ஓப்பன் ஹெவன் உண்டாகட்டும். திறந்த வானம் உண்டாகட்டும். பல வருடங்களாக ஜெபிக்கிறோமே, எங்களுக்கு ஒரு ஓப்பன் ஹெவனை கட்டளையிடும், திறந்த வானத்தை கட்டளையிடும். ஷக்கலாமா ரோத்து ரேபே காலா பாஹா ஷாந்தலா கனாத்து ரோபுலொந்து ரோகோரோ ஷகபா. கத்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய ஜெயத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு சபை எழும்பட்டும். யுத்த சேனையாய் சபை எழும்பட்டும். யுத்தத்தை ஆண்டவரே செய்வதற்கு, யுத்தத்திற்காக எங்கள் கைகளை பழக்குவிக்கிற தேவன். யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிற வேளையும் ஆண்டவரே உண்டு உமக்கு. அநேக நேரத்தில் எங்கள் கரங்களை யுத்தத்திற்காக பழக்குவிக்கிறீர். குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். மாநில அரசுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். மிஷன் ஃபீல்ட்ஸ்க்காக, மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். நீர் சிந்தின ரத்தம், எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள், எங்கள் பரந்த அதிக ஜனத்தொகை உள்ள இந்த இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதற்காகவும் தானே. இதை மக்கள் புரிந்து கொள்ள மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசினுடைய கிரியைகள் செயலெழுந்து போக செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இப்போவும் ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு இந்த பந்தியிலே நாங்கள் பரிசுத்தத்தோடு கலந்து கொள்ள, உமக்கு பிரியமான விதத்திலே கலந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உள்ளமெல்லாம் உருகுதையோ என்ற ஒரு பாடலை பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்படுங்கள். பாடல் பாடி முடித்த பிறகு நாம் ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ண போகிறோம். பாஸ்டர் இயேசுதாஸ். அன்பானவர்களே, நம்மில் அநேகர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று பாடுகிறோம். ஆனால் பாடலை பாடலாய் பாடிவிட்டு போய்விடுகிறோம். அது நமது வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று நினைப்பதில்லை. எதை பாடுகிறோமோ அது நமது வாழ்க்கை என்று நினைக்க வேண்டும். நம்முடைய பாடல் தான் நமது வாழ்க்கை, நமது வாழ்க்கை தான் நமது பாடல். பாடலையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அற்புதமான வரிகள் கொண்ட ஒரு பாடல். ரத்தம் சிந்தம் வைத்தேனேனா, அத்தனையும் என் பாவம் என்றோ. ஆனால் அந்த பாவத்தெல்லாம் நீங்க மன்னித்து உங்களுக்கு என்ன சொந்தமாக்கி கொண்டீங்களே, அதற்காக அந்த அன்புக்கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையே. பழைய பாடல், அருமையான பாடல். உள்ளமெல்லாம் உருகுதையா. சேர்ந்து பாடலாமா? அர்ப்பணித்து பாடலாமா? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து உணர்ந்து பாடுகிறோம் என்பதை காண்பிப்போம். ஒரு ஜெப பாடலாய் பாடுவோம், ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாய் பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. Thank you, Lord. அப்பா, இந்த பலிபீடத்தில் வைத்து பாடுகிறோம் அப்பா.
உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயிங்கில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. தகப்பனே, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கி கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி எங்களை அணைத்தவரே, கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவம் என்றோ. கர்த்தனேவும் அன்புக்கிடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. இதுதான் அர்ப்பணம், இதுதான் அர்ப்பணம். ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதற்கு மேல ஒன்றும் சொல்லவில்லையே, செய்யவில்லையே. என்னை ரட்சித்தவரை பற்றி யாரிடமும் பேசவில்லையே. நான் ரட்சிக்கப்பட்டது போல என் குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என பாரம் எனக்கு இல்லையே. என் தகப்பனாருடைய வழியில், என் தாயாருடைய வழியில், அல்ல என்னுடைய உறவினர்கள், என் மனைவியின் வழியில் உள்ள உறவினர்கள், எங்க அப்பா வழியில, எங்க அம்மா வழியில, இப்படி இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம் எங்களுக்கு இன்னைக்கு வருவதாக அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவினவரே, எங்கள் தெரு கழுவப்படட்டும், எங்கள் கிராமம் கழுவப்படட்டும், எங்க சொந்தக்காரங்க கழுவப்படட்டும் என்கிற பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென். எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்புக்கீடா நித்தம் செய்வேனும் சேவையே. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும்
நித்தம் செய்வேனும் சேவையே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சேவை செய்வேனப்பா. மேக மீதில் இயேசு ராஜன், வேகம் வரும் நாள் என்றோ லோக மீதில் காத்திருப்போர் ஏக்கமெல்லாம் தீர்ந்திட, தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன், சோகம் நீங்கும் நாள் என்றோ நான் உம்மை சந்திக்க காத்திருப்பது போல ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போமா? நான் மட்டும் பரலோகம் போனால் போதுமா? அன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, இயேசுவை நம்பினால் ரட்சிக்கப்படலாம் என்று அவர்கள் பதில் சொல்லாமல், அன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ஒரு ரட்சிப்பு ஒரு பேக்கேஜ் மாதிரி. வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்படணும், நம்ம பழகிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டா போதாது, என்னோடு கூட ஒரு கூட்டத்தை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். ஆமென். வருகை சமீபம். நான் ஆயத்தப்படணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். தேங்க்யூ லார்ட். இந்த பாரத்தை தாங்கப்பா. மேகமீதில் இயேசுராஜன், வேகம் வரும் நாள் என்றோ லோகமீதில் காத்திருப்போ ஏக்கமல்லா தீந்திட, தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமா தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன், சோகம் நீங்கும் நாளென்றோ. முகமுகமா தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன், சோகம் நீங்கும் நாளென்றோ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையே. எதை நாங்கள் பாடினோமோ அதை உணர்ந்து பாடியிருக்கிறோம், அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தார். ஆமென். Praise the Lord. Alleluia. Thank you, Pastor Yesudas. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கையிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தகப்பனே, எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தத்திற்காக, பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுகிறோம். எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் உலகத்தில் உள்ள மக்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை பலனை தாரும். இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்தருளும். இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம்.
Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். Let's go to the other side. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில். அதை மையமாக கொண்டு ஒரு செய்தி, ஒரு மிஷனரி ஊழிய செய்தி. கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். கண்களை மூடி அதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசும் உங்க வசனம், வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு வரட்டும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற இந்த மிஷனரிஸ் அறைகோவல் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். கேளுங்கள் தேவனுடைய வார்த்தையை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற தலைப்பிலே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். Let us go to the other side. இயேசு பூமியில ஊழியம் செய்யும் பொழுது 2 முறை அவர் கப்பலிலே பிரயாணம் பண்ணும் பொழுது அல்லது அவருடைய சீஷர்கள் பிரயாணிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்ததை நாம் சுவிசேஷ புஸ்தகங்களிலே வாசிக்கலாம். அதிலே 2 சம்பவங்கள் உண்டு. அதை நாம் குழப்பிவிடக்கூடாது. There are 2 stories. ஒன்று, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்து விட்டு சீஷர்களை பார்த்து நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தனித்து இரவிலே ஜெபிக்க சென்றார். That you will see in John chapter 6 and Matthew chapter 14. ஆனால் இப்பொழுது நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற வேத பகுதி அல்லது அற்புதம் இன்னொரு ஸ்டோரி. அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன ஸ்டோரி இருக்கிறதே, அது இயேசு போட்ல இல்லை, சீஷர்கள் அக்கறைக்கு போகும் பொழுது அவர் இரவிலே தனியாக ஜெபித்து கொண்டு இருந்தார். 4ஆம் ஜாமத்தில் அவர்கள் இந்த சூறாவளி காற்றை சந்திக்கிற வேளையில அவர் தண்ணீரிலே நடந்து வருகிறார். எதை பார்த்து சீஷர்கள் பயந்தார்களோ அதே பயந்த அந்த சூழ்நிலையை தன்னுடைய காலின் கீழ் போட்டு மிதித்து ஜெயம் கொண்டவராக இவர்களை நோக்கி வருகிறார். சீஷர்கள் பயப்படுகிறார்கள். பிறகு நான் தான் என்று இயேசு சொன்ன பிறகு, நீரேயானால் நானும் கடலிலே நடந்து வர எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று பேதுரு கேட்டு நடந்ததை நாம் அறிவோம். That is John chapter 6. அதுல இயேசு கொந்தளிப்பு வரும் பொழுது போட்ல அவரு இல்லை. He was not in the boat. பட் இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு 3 சுவிசேஷங்களிலே இருக்கிறது. This story that I'm going to tell you is recorded in 3 gospels. In the gospel of Luke, in the gospel of Mark and in the gospel of Matthew. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் 4ஆம் அதிகார இறுதியிலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் இந்த ஸ்டோரியை நாம் பார்க்கலாம். இந்த போட்ல இயேசு இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சீஷர்களை பார்த்து அழைக்கிறதை நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். I'm going to read that for you. Luke chapter 8 verse 22. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். Jesus is calling his disciples with him, and it was a journey in a boat. போட்ல பிரயாணம் பண்ணுகிற ஒரு பயணம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்பொழுது இந்த பயணம் கலிலேயா கடலிலே நடக்கிற ஒரு சம்பவம். இந்த பயணத்திலே
அவர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறாரே, எதற்காக என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். We should ask the question why. Jesus was a man of vision, direction and purpose. இயேசு எதையுமே அவர் செய்தால் ஒரு தரிசனத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு முகாந்திரத்தோடு தான் செய்வார். 12வது வயதிலேயே அவர், நான் பிதாவின் காரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையா என்று யோசேப்பு மரியாளிடத்திலே கேட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். பிதா எதை காட்டுகிறாரோ அதை தவிர நான் வேறு எதையும் செய்வது இல்லை என்று இயேசு சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். He was very intentional and he was very purposeful in all his moves. அவர் தன்னுடைய எல்லா விதமான மூவ்மெண்ட்டையும் அவர் எதேச்சியாக செய்யவில்லை. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் அதை செய்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை பார்த்து அவர் அழைக்கிறதற்கு என்ன காரணம்? அக்கறையிலே என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நீங்கள் இந்த கதையிலே அல்லது இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்த்தால் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். I will read from verse 27. Luke chapter 8 verse 27. அவர் கரையிலிருந்து இறங்கின போது அக்கறைக்கு போயாச்சு. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். There was a man who was unclothed, who was unclean and who was uncouth. துணி இல்லாமல் நாகரிகமற்று அசுத்தமாய் ஒரு மனிதன், பிசாசின் பிடியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். Jesus obviously knew that there was a tormented, terrified man who had been afflicted by a legion of devils. பல பிசாசுகள் ஒரே நபரை பிடித்து அவனை அலைக்கழித்து அவனை அச்சுறுத்தி வருகிற ஒரு மனிதனை ஆண்டவர் நிச்சயமாக கண்டிருக்க வேண்டும். இவன் வனாந்திரத்திலே அல்லது கல்லறைகளிலே உலாவிக் கொண்டு வருகிற மனிதன். He roamed the tombs like a wild animal, harming himself and harming others. அவனையும் காயப்படுத்துகிறவன், மற்றவர்களையும் காயப்படுத்துகிறவன். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன், துரத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையிலே, driven, deranged, and he was also a destitute. People didn't want to be with him. தனித்து விடப்பட்டவன், தனக்கு தானே ஆபத்து நிறைந்தவனாகவும் பிறருக்கும் ஆபத்து நிறைந்தவனாய் இருக்கிறவனாக காணப்பட்டான். He was a terror to himself and to those who saw him. Jesus obviously knew that there was a man on the other side. இயேசு ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க வந்தவர். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர். He is the restorer, the repairer of the strained relationship between humanity and God. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார்.
1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இப்பொழுது நீங்கள் அந்த ஸ்டோரியை படிச்சு பாருங்க. லூக்கா 8 மத்தேயு 8 மார்க் 4 படிச்சு பாருங்க. இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு விடுதலை இந்த பிசாசு பிடித்தவனுக்கு கொடுத்துவிட்டு இயேசு மறுபடியுமாக திரும்பி வந்து விடுகிறார். Jesus does not do anything else. He just does this one thing and he comes back. ஒரு நபருக்காக இவ்வளவு பிரயாசமா? ஒரு நபருக்காக இயேசு நின்றதை நாம் சகேயு ஸ்டோரியில வாசிக்க முடியும். திரளான மக்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மரத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்காக நின்றார். அவன் பெயரை கூப்பிட்டார். இறங்கி வா என்று சொன்னார். உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இதே லூக்கா 8 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்டோரி நமக்கு தெரியும். அந்த ஒரு நபருக்காக நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு நபருக்காக நின்றாரா? ஒரு நபருக்காக நின்றார். இப்படி அக்கறையிலே இருக்கிற இந்த பிசாசு பிடித்தவனை விடுதலை ஆக்குகிறதற்காக இயேசு நின்றார். நல்லா கவனிங்க. இந்த ஒரு மனிதன் விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்கிறான் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், இது நீங்கள் மார்க் 5 முதல் 20 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் you will discover. மார்க் 4 இந்த ஸ்டோரி இருக்கிறது. இந்த ஸ்டோரி முடிந்த பிறகு நீங்கள் மார்க் 5 நீங்கள் முதல் 20 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணுகிறான் என்றால், 10 பட்டணங்கள் இருக்கிற தெக்கோபொலி என்ற ஒரு இடத்துல அவன் போய் ஊழியம் செய்கிறான். He leaves this place and goes to another place. And he is a blessing to 10 cities. 10 பட்டணங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக அவன் இருக்கிறான். நீங்கள் லூக்கா 8 நீங்கள் 26 39 வரை கூட நீங்கள் படிக்கலாம். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்று நீங்கள் 39 வாசிப்பீர்கள். வெரி பர்பஸ்ஃபுல், வெரி இன்டென்ஷனல். அங்கே இருக்கிற ஒரு மனிதனை தொட்டு அவன் மூலமாக 10 பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். So it's a very, very exciting dream, exciting vision, exciting purpose. கூட சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார். இந்த ஜேர்னியில் அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது நீங்கள் லூக்கா 8 வாசித்து பார்த்தால், பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷருடனே கூட படவிலே ஏறி, ஜீசஸ் இஸ் இன் த போட், கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். வெரி எக்ஸைட்டிங். ஒரு புது விஷன் ஒன்று சொல்லும் பொழுது, ஒரு புது ட்ரீம் ஒன்று சொல்லும் பொழுது, ஒரு புது பர்பஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணும் பொழுது, தேர் வில் பி எக்ஸைட்மெண்ட், தேர் வில் பி எக்ஸூபரன்ஸ், தேர் வில் பி ஹை பாசிட்டிவ் இமோஷன்ஸ். பரவசம், புத்துணர்வு, குதூகலம் அத்தனையும் இருந்தது சீஷர்களுக்கு. வெரி எக்ஸைட்டட்.
ஒரு தரிசனத்தை லான்ச் பண்ணும் பொழுது பரவசம் இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும். விஷன் 2030 என்று சொல்லும் பொழுது முழு இந்தியாவை, 4 லட்சம் கிராமத்தை, சபையில்லாத கிராமத்தை எல்லாவற்றையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள, இந்த குறுகிய காலத்திற்குள்ள சபையில்லாத எல்லா கிராமங்களிலும் சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பரவசம் உண்டாகும். நம்முடைய சபை மூலமாக ஒரு 300 கிராமம், ஒரு 500 கிராமம், ஒரு 1000 கிராமம் என்று நாம் சொல்லும் பொழுது, சபையில தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சபையாருக்கு பெரிய ஒரு பரவசம் உண்டாகும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், சென்னையிலே உள்ள ஒரு சபையை பார்த்து, தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு சபையை பார்த்து, வட இந்தியாவிற்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைத்தால் எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. அங்கே நீங்கள் போய் ஒரு நபரை, 2 நபரை நீங்கள் இம்பாக்ட் பண்ணும் பொழுது, அவர்கள் மூலமாக 10 கிராமங்கள் சந்திக்கப்படும் பொழுது எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த ட்ரீமை கேட்கும் பொழுது நன்றாகத்தான் இருந்தது சீஷர்களுக்கு. So they launched out. When Jesus invited them to be part of this mission, they committed themselves. அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். They got into the boat. And it was a great day. நல்ல ஒரு நாள். சூரியன் பிரகாசித்தது, பயணம் இனிதாய் இருந்தது, இரட்சகரின் முகத்தில் புன்முறுவலும் காணப்பட்டது. Just imagine, as they began the journey, the sun was probably shining, the sails were shimmering, and the Savior was smiling. நல்ல சந்தோஷமா போறாங்க. விஷன் சொல்லும் பொழுது, ட்ரீம்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பரவசம் உண்டாகும். இயேசு கூட இருக்கிறாரா? இயேசு கூட இருக்கிறார். இயேசு தான் போலான்னு சொன்னாரா? இனிஷியேட் பண்ணாரா? எஸ், he was the one who initiated. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்று சொன்னாரா? எஸ். ஒப்புக்கொண்டாங்களா? எஸ், they were committed. பிரியமானவர்களே, எந்த ஒரு விஷனும் ட்ரீமும் முதல்ல நம்ம கேட்கும் பொழுது, நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அதை லான்ச் பண்ணும் பொழுது பரவசம் இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படித்தான் இவர்களுக்கு இருந்தது. Now verse 23, 22 வசனம் தான் வாசிச்சிருக்கோம் இதுவரைக்கும். Luke 8:22. Now 23. படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். Jesus now quietly is lying down and he is taking some rest. அவர் நித்திரையாய் இருக்கிறார். போட்ல தான் இருக்கிறார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. In any worthwhile vision, there will be challenges on the way. தரிசனம் என்று ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால், தேவன் கொடுக்கிற ஒரு திட்டம் என்று ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால், போகிற பாதையிலே நமக்கு தடைகள், எதிர்ப்புகள், சாதகமில்லாத சூழ்நிலைகள், நம்மை அமிழ பண்ணுகிற முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் அப்படி வரும் பொழுது அவரிடத்திலே வந்து, இயேசுவிடத்திலே வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். அவர் அதட்டினார் என்று சொல்லுகிறபடினாலே இது ஒரு எதிர் சக்தியினால உண்டானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். We can kind of come to conclusion that this is probably a force that is anti. தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு ஃபோர்ஸ் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதட்டினார்.
உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். பிரியமானவர்களே, when you are on a dream and when you are on a vision, you are expected to have faith. நீங்கள் ஒரு தரிசனத்தோடு பிரயாணிக்கையில் விசுவாசம் என்பது அவசியமான ஒன்று. அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. When you allow fear to come and take over, you will not have faith. Fear and faith are enemies. They don't exist together. They cannot coexist together. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது ஒரே இடத்துல, விசுவாசமும் பயமும். Where there is faith, there is no fear. Where there is fear, there is no faith. அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். There will be that opposing force. நல்ல சூரிய ஒளி இருக்கும் பொழுது போட்ல ஏறுவது எளிது. ஆனால் சூறாவளி பதட்டம் வரும் பொழுது நாம் போட்டுக்குள்ளே இருப்பதே அரிது. When the sun is shining, it is so easy to get into the boat and be ready for a journey. But when the storms rage, you do not want to be in the boat at all. பிசாசு கொண்டு வருகிற எதிர்ப்புகள், தரிசனத்திற்கு, தேவன் கொடுக்கிற தரிசனத்திற்கு, there is a real enemy who will try to divert us, who will try to deflect us, who will try to distract us, who will try to discourage us and deceive us. நம்மை திசை திருப்பவும், வஞ்சிக்கவும், சோர்வுக்குள் கொண்டு போகவும் பிசாசு பல விதங்களில் முயற்சி எடுப்பான். He will try to divert, deflect, distract, detour our mission. இங்க பாருங்க, இவர்கள் செத்துருவோம் என்ற எண்ணம் தான் வருகிறது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அக்கறைக்கு கொண்டு போவார் என்ற நிச்சயம் இவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் கூட இருக்கிறார், ஆனால் இவர்களுக்கு அந்த சோர்வு வந்துருச்சு. The devil knows we are on a faith journey. பிசாசுக்கு தெரியும் நாம் ஒரு விசுவாச பிரயாணத்தில் இருக்கிறோம் என்று. ஆகவே எந்த அளவுக்கு அலைகள் உயரமாக எழ வேண்டுமோ, எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை கீழே இறக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பிசாசு பல முயற்சிகளை எடுப்பான். He will get the waves as high as he can to get our faith as low as it can. விசுவாசிக்கிறத விட்டு, தியாகம் பண்றதை விட்டு, நம்பிக்கைய இழந்துரு. வட இந்திய ஊழியம் என்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸையும் ஃபண்ட்ஸையும் அனுப்புறதற்கு முயற்சி எடுக்கிற அந்த காரியத்தை விட்டு, quit believing, quit sacrificing, quit standing in faith, quit sending friends and funds to the mission field. These are some of the slogans that you will hear. இப்படிப்பட்ட தரிசனத்தை தான், அல்லது தரிசனத்தை உடைய நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பிசாசு ஓதிக்கொண்டிருப்பான். What do we do when clouds of doubt and the storm of unbelief beat against us? சந்தேக மேகமும் அவிசுவாச பெருங்காற்றும் வீசும் பொழுது என்ன செய்வது? What do we do? இங்க பாருங்க, விஷன் 2030 என்ற இந்த ட்ரீம்ல we are on a journey. இந்தியாவில் சபை இல்லாத கிராமங்கள் எதுவும் இருக்கக்கூடாது.
4,00,000 கிராமங்களிலும் சபை வேண்டும். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்ற இந்த ஒரு தரிசனத்தோடு கூட போய்கொண்டிருக்கிற நமக்கு பரவசமாகத்தான் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் சில சவால்கள் வரும் பொழுது கூட நிற்கிறவர்கள் எத்தனை பேரு? தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேரு? 2 விதமான மேகம். நல்ல கவனிங்க. டார்க் கிளவுட் ஆஃப் த எனிமி. பிசாசு கொண்டு வருகின்ற இருளான மேகம், அந்தகார இருள், நம்மை பயம்புறுத்துவதற்கு, நம்மை அச்சுறுத்துவதற்கு, நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு, நம்மை சோர்ந்து போக செய்வதற்கு, டு டிஸ்கரேஜ் அஸ், டு stop us, to scare us. There will be that dark cloud of the enemy. பிசாசு கொண்டு வரும் இருளான மேகம். பட் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. There is also a great cloud of witnesses. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோமே, அதுவும் நமக்கு உண்டு. நீங்கள் எதை பார்க்க போகிறீர்கள்? இருளான மேகத்தை கண்டு மிரளப் போகிறோமா? அல்லது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஒரு பக்கம் இருக்க, விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரில் நம்முடைய கண்களை வைத்து நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடப்போகிறோமா? ஹீப்ரூஸ் 12:1. நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். பயம் வந்த உடனே என்ன ஆகும்னா, தரிசன பார்வை மங்கிவிடும். we become blind to the vision. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறதற்கு முன்னதாக எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்! பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். God is going to take us to a land flowing with milk and honey. That was the dream. And they were all excited. They were willing to migrate. ஆனால் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது எதிரிலே செங்கடல், பின்னால எகிப்தின் ராணுவ ரதங்கள் வந்து கொண்டு இருக்கிற வேளையில பயம் வந்து விட்டது. They allowed fear to set in. And because of that, you know what happened? அந்த பயத்தினால அவர்கள், எகிப்திலே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறதையே விரும்புகிறோம், இந்த வனாந்திரத்திலே சாகிறதை விட. அதாவது தரிசனத்தை கொடுத்து கொண்டு போகிற தேவன் முன்பாக செல்லுகிறார். அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், எல்லாம் நடக்கிறது. எத்தனையோ அற்புதங்கள் எகிப்தில் நடந்து அதற்கு பிறகுதான் விடுதலை ஆனார்கள். இதெல்லாம் பார்த்தவர்கள். சங்கார தூதன் வந்து எல்லா ஆண் பிள்ளைகளை சங்கரிக்கிறதை பார்த்தவர்கள். இவர்களை தேவன் பாதுகாத்ததை பார்த்தவர்கள். இந்த பயத்திற்கு இடமளித்து விட்டார்கள். They become short-sighted. When you have fear, you become short-sighted. தரிசன பார்வை போய்விடும், தூர பார்வை இருக்காது, விஷன் மங்கிவிடும். மோசேயை குறை சொன்னார்கள். When you are fearful, you become selfish. You not only become short-sighted, you also become selfish. You blame others. மோசேயை பார்த்து கேட்கிறார்கள், எல்லாம் உன்னாலதான், நாங்க அங்கே இருந்திருப்போமே, எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்த. They become stubborn. பிடிவாதம், முறுமுறுப்பு, முரண்டு பிடிக்கிற தன்மை. They become stubborn. Fear will make you stubborn. Fear will make you selfish. Fear will make you short-sighted. And fear will also make you skeptical. Skepticalனா சந்தேகம். அந்த விசுவாசம் இருக்காது. அந்த தரிசனத்தை அடைவோம் என்ற சாத்தியக்கூறு சிந்தனை இருக்காது. இது எப்படி ஆகும், எப்படி கடலை கடப்பது, எப்படி இவ்வளவு பெரிய இராணுவத்தை மேற்கொள்வது, எல்லா விதமான
லாஜிக்கல் சென்ஸையும் உள்ளே கொண்டு வருவார்கள், ரீசனை கொண்டு வருவார்கள், ரெவலேஷன்ல இருக்க வேண்டியவர்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த தேவன் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து, தமிழ்நாட்டிலே உள்ள சபைகளை பார்த்து, வட இந்தியாவிலே சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள், வட இந்தியாவிலே சபை இல்லாத ஆயிரக்கணக்கான கிராமங்கள், அவைகளிலே ஊழியங்கள் செய்ய வேண்டும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சபையை ஆண்டவர் அழைக்கிறார். 2 விதமான மேகம் என்று சொன்னேன். இருளான பயத்தை கொண்டு வருகிற, பிசாசு கொண்டு வருகிற மேகம். மற்றொன்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். We read about the faith heroes. விசுவாச வீரர்கள் பட்டியலை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 12:1 தான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல அந்த சாட்சிகளை குறித்து, அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். ஒரு ரிலே ஓட்ட பந்தயத்துல 4 பேரு அந்த கோலை அப்படியே ஒருவர் வாங்கி வாங்கி கடைசியில ஓடி முடிப்பாங்க. ரிலே ரேஸ். இத கடைசியா ஓடுகிறவனை உற்சாகப்படுத்தி முதல்ல ஓடின 3 பேரு அப்படியே அவங்க மேலேயே கண்கள் இருக்கும். புரியுதா? ரிலே ரேஸ்ல கடைசியா பினிஷ் லைன்ல ஓடுகிறவனை நோக்கி எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். முன்பாக ஓடினவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் நாம் ஓடுகிற தரிசன பாதையிலே ஜஸ்ட் ஒரு சின்ன இமேஜினேஷன் ஃப்ரம் ஹீப்ரூஸ் சாப்டர் 11. ஆபேல் அந்த மேகம் போன்ற சாட்சிகள் நடுவில் ஆபேல் உங்களை பார்த்து சொல்லலாம், பெஸ்ட் சாக்ரிஃபைஸ், பெஸ்ட் ஆஃபரிங் தேவனுக்கு கொண்டு வருகிறத குறித்து பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் ஆஃபரிங் த பெஸ்ட் ஆஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைசஸ் டு காட். ஆபேல் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க முடியும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஏனோக்கு சொல்லுவார், வாக் வித் காட், டோன்ட் வேவர் ஆர் கிவ் அப். விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, தேவனோடு நடக்கிறத கண்டினியூ பண்ணு. தியாகம் பண்றதை நிறுத்திடாத, பெஸ்ட கொண்டு வா ஆண்டவருக்கு. ஆபேல். நோவா சொல்லுவாரு, ஒபே காட் ஈவன் வென் யூ ஆர் நாட் ஷுவர். மழை பெய்யும் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது மழையை பார்த்தது கிடையாது. மழைங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படி, உனக்கு புரியுதோ புரியலையோ என்று நோவா சொல்லுவார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பேசினால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் சொல்லுவார், காட்டுகிற இடத்துக்கு நீ போ. எக்ஸாக்டா எங்கெங்கெல்லாம் லீட் பண்ண போறாருங்கிறது உனக்கு முழுமையா புரியாவிட்டாலும் அவர் நடத்தினால் புறப்பட்டு போ. Leave your home, leave your own people and go to the very place that I show you என்று ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது அவன் புறப்பட்டு போனான். மோசே சொல்லுவார், எகிப்திலே இருக்கிறதான பொக்கிஷத்தை காட்டிலும் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் அதுதான் முக்கியம் என்று சொல்லுவார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்திற்கு வருகிறது. It will help you understand even better.
We are a cricket loving nation. நாம் கிரிக்கெட் என்றால் அலாதி பிரியம் கொள்ளுகிற ஒரு மக்கள், இந்திய மக்கள். உலகத்துல பல இடத்துல கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கிறது. சென்னையில செப்பாக் ஸ்டேடியம் இருக்கிறது, கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ஸ் இருக்கிறது, மும்பையில் வாங்கடே ஸ்டேடியம் இருக்கிறது, பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கிறது. மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கிறது, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கிறது. அகமதாபாத்ல பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கிறது. சார்ஜா கிரவுண்ட் இருக்கிறது. நியூசிலாந்துல ஹாமில்டன், நேப்பியர், குயின்ஸ்டவுன் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த எல்லா கிரிக்கெட் கிரவுண்டும் at some time in my life I have seen them. In fact, M.A. Chidambaram Stadium in Chennai, Chepauk Stadium la I have played cricket. ஒரு முறை யுஎஸ் எம்பசிக்கும் யூகே எம்பசிக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. யுஎஸ் எம்பசிக்கு ஆட்கள் பத்தாததுனால ஸ்போர்ட்ஸ் ஃபெல்லோஷிப், கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெல்லோஷிப்ல கேட்டாங்க. அங்க இருந்த அலெக்ஸ் அண்ணன், நான் ஆசைப்படுவேன்னு சொல்லி எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஐ பிளேட் இன் Chepauk Stadium, the very stadium where international matches are held. எல்லா கிரவுண்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா, if you see all the grounds, எல்லா கிரவுண்ட்லயுமே இருக்கிற ஒரு காமன் ஃபீச்சர் என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸிங் ரூம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பிளேயர்ஸ் அந்த விளையாடுவதற்கான உடையை உடுத்துவதற்கு ட்ரெஸ் பண்ணுகிற ஒரு இடம், குளிக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதற்கு, டீம் டைம்க்கு எல்லாவற்றிற்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் என்று ஒன்று இருக்கும். ஒன்று அல்ல, சாரி, 2 இருக்கும். ஒன்று ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம், இன்னொன்று அவே ட்ரெஸ்ஸிங் ரூம். இப்போ இந்தியா விளையாடினால் இன்னொரு கண்ட்ரியோட ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் என்று இருக்கிற இடத்துல இந்தியா இருக்கும். அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் வருகிற விசிட்டிங் டீம் இருக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ள மேட்ச் நடந்தா சென்னை டீம் ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும். அவே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மற்ற அணிகள் யார் விளையாடுறாங்களோ அவங்க இருப்பாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து தான் ஒரு பிளேயர் விளையாடுறதற்காக உள்ளே வருவார். அதற்கு ஒரு தனி பாதை இருக்கும். அந்த ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து மைதானத்திற்கு, அவே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து மைதானத்திற்கு. வேர்ல்டுல உள்ள எல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம்லையும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான், அல்லது ஒரே ஒரு ஸ்டேடியம் தான் அந்த பிளேயர்ஸ், ஹோம் டீமோ அவே டீமோ யாரா இருந்தாலும் அவர்கள் நடந்து வருகிறதற்கு ஒரே ஒரு பாதை இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேடியம் உலகத்திலேயே எது என்றால் இங்கிலாந்துல இருக்கிற லார்ட்ஸ் மைதானம். த ஹோம் ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்லப்படுகிற லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் இன் த வேர்ல்டு. நான் ஒரு 2 முறை உள்ள அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு டூர் கூட்டு போவாங்க. நான் போயிருக்கிறேன். இங்கிலாந்துல ஒரு பாஸ்டர், கிரிக்கெட் லவர். நான் ஒரு முறை போயிருக்கும் பொழுது லண்டன்ல என்னை கூட்டிட்டு போனாரு. பிகாஸ் ஐ லவ்ட் இட் so much. The next time when I went, he took me again. Same pastor, Pastor Stuart Caustic. இப்ப அந்த ஸ்டேடியம்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான அந்த டூர் கைடு, அந்த ஸ்டேடியம் கைடு
வருகிற டூரிஸ்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறவர் எங்களை அவே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூப்பிட்டு போனார். அப்படின்னா இந்தியா லண்டன்ல விளையாடினால் இந்த ரூம்ல தான் இருப்பாங்க. 1983 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்ச பொழுது கபில் தேவ் தலைமையிலான டீம் இருந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அது. நாட் வெஸ்ட் சீரீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சீரீஸை இந்தியா வின் பண்ணும் பொழுது இந்தியாவுடைய அப்பொழுது கேப்டன் கங்குலி டிஷர்ட்டை அவருடைய அந்த ஜெர்சியை கழட்டி அப்படி சுத்தினது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த பால்கனில இருந்து தான். ஸோ அந்த இடத்துல எங்களை கூட்டு போனாங்க, நிறைய இடத்துக்கு கூட்டு போனாங்க, நிறைய காரியங்களை காட்டினாங்க, இந்த இடத்துல கூட்டு போனாங்க, பல காரியங்களை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் ஐ கேன் கோ த்ரூ எவ்ரி டீட்டெயில், வெரி ஃபேசினேட்டிங், பட் லெட் மீ நாட் கெட் டைவர்டட். நேர சப்ஜெக்டுக்குள்ள வரேன், கவனிங்க. இங்க இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் இருக்கிற ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்லையா, இந்த 2 ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பிளேயர்ஸ் யார் இறங்கினாலும் அவங்க இறங்கி வரும் பொழுது அந்த ஸ்டேடியம்லேயே உள்ள லாங் ரூம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஏன் லாங் ரூம் என்று பேர்னா அது லாங்காக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நீளமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இறங்கி வருவாங்க, இந்த இடத்துலேருந்து இறங்கி வரலாம். பட் வந்து இந்த ரூமுக்குள்ளே தான் வரணும். இவங்களா இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே தான் இறங்கி வரணும். இறங்கி வந்து ஒரே ஒரு பாதை தான் இருக்கும். இந்த லாங் ரூம்ல யார் உட்கார்ந்து இருப்பானா, ஒரு மேட்ச் நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க, வேர்ல்ட் ஃபுல்லா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள், தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள், ரிட்டையர்ட் ஆகி 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆனவர்கள், 70 80 வயசு ஆட்கள், டான் பிராட்மேன், இப்படி பல ஓல்டு சீனியர் பிளேயர்ஸ். லண்டன்ல மட்டும் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மட்டும் மேட்ச் நடந்தா என்ன பண்ணுவாங்களாம், இந்த வேர்ல்டு வைடு உள்ள கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, they would somehow like to come. ஏன் தெரியுமா, it is a great reunion. எல்லாரும் ஒன்றாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அங்க ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சுன்னா 5 நாள் கேம்ப் மாதிரி வந்துருவாங்க எல்லாரும், all over the world. So it will be a great reunion. இந்த லெஜெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டாங்களே, ஹீரோஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. எதில், இந்த லாங் ரூமில். ஒவ்வொரு முறை இந்த பிளேயர் இறங்கி வரும் பொழுது யார் கடந்து வரணும், இவங்க இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட், அதாவது இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பார்த்துருப்பாங்க தெரியுமா, ஹீரோஸ் ஆஃப் தியர் டைம்ஸ், கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸ். டிவியில் பார்த்து அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமே, அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினா நல்லா இருக்குமே என்று நினைக்கிற அப்படிப்பட்டதான லெஜெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒருத்தர் 2 பேர் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு பிளேயரும் இறங்கி போகும்போது அத்தனை பேரும் எழும்பி நின்று கைகளை தட்டுவார்களாம். திரும்பி வரும் பொழுது ஒருவேளை ஒரு 100 அல்லது ஒரு 5 விக்கெட் ஹாலோ போலராக இருந்தால் எடுத்தா திரும்பி வரும் பொழுது இதில் நிறைய பேர் கை குலுக்கி அவங்ககிட்ட பேச விரும்புவாங்களாம், அவர்களை பாராட்ட விரும்புவாங்களாம். அதனால தான் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு 100 அடிக்கிறதோ ஒரு 5 விக்கெட் ஹால் எடுக்கிறதோ எல்லா கிரிக்கெட் பிளேயருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை. பிகாஸ் தே கெட் டு பி cheered by the legends of that game. But we know Sachin Tendulkar never scored 100 in that ground. Of all the people, Ajit Agarkar scored 100 in that ground. He is only a bowler. So, very interesting. அங்கே நீங்கள் ஆனர்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் பேர்கள் எல்லாம் இருக்கும். I had the privilege of seeing all that and was very fascinated. இப்போ இந்த லாங் ரூமில் இருக்கிற லெஜெண்ட்ஸ் எழும்பி நின்று கைகளை தட்டுகிறது அவ்வளோ விரும்புகிற கிரிக்கெட் பிளேயர்ஸ், இன்றைக்குள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நவ் அதை அப்படியே கொண்டு வாங்க. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, ஊழியம் இருக்கிறதே, ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற பிரயாசம் இருக்கிறதே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த லாஸ்ட் லேப்ல ஓடுகிற ஓட்டத்தை ஓடுகிற நாம் ஓடும் பொழுது ஆண்டவருக்காக பயனுள்ள கருவிகளாக இருந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபேத்
in the last 20 centuries, and why not even from the time of creation. ஆபேல்ல இருந்து எல்லாரும் ஷேர் பண்ணுகிறத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க இருளான மேகம், அச்சுறுத்துகிற மேகம், உங்களை சோர்வுக்குள் கொண்டு போகிற மேகத்தை பார்க்க போகிறீர்களா, அல்லது நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுகிற, உங்களை சேர் பண்ணுகிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்க போகிறீர்களா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்திருக்கிறார். அந்த ஜேர்னில போய்கொண்டிருக்கிறீர்கள். இடையிலே சவால்கள் வரும், போராட்டங்கள் வரும். அப்பொழுது நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது தரிசனம். You need to be reminded of the vision that God has spoken. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே கண்களை வைத்து என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சாதகமான கவர்மெண்ட் இருக்குதோ இல்லையோ, தரிசனத்தை நிறைவேற்றுகிற பாதையில் நீங்களும் நானும் எந்த கவர்மெண்ட் ஆளுகையிலே இருக்கிறது, எந்த கட்சி ஆளுகையிலே இருக்கிறது என்பதை பார்த்து நாம் நிதானிக்க அல்லது எப்படி நாம் ஓட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் அழைத்தவர் இருக்கிறாரே, அவரை நோக்கி அவர் அதட்டினது போல காற்றையும் கடலையும் அதட்டினார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஓட வேண்டும். ஏன் அக்கறைக்கு போகணும்? ஏன் அக்கறைக்கு போகணும்? இங்க பாருங்க, நமக்கு இடையில வருகிற பிரச்சனை இருக்கிறதே, அது டெம்பரரி. ஆனால் அக்கறையில் இருக்கிறார்களே, அவர்களுடைய பிரச்சனை பெர்மனன்ட், நித்தியத்திற்கு. அவர்கள் சரியான நித்தியத்திற்கு போகிறதற்கு நாம் அக்கறைக்கு போக வேண்டும். இந்த பூமியில நமக்கு வருகிற சவால்கள் இருக்கிறதே தரிசன பாதையிலே, அது டெம்பரரி. இந்த கொந்தளிக்கிற கடல் இருக்கிறதே, அது டெம்பரரி. அது இட் வாஸ் ரிசால்வ்ட். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறதான பிசாசு பிடியிலே இருக்கிற பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கைகளிலே சிக்கி இருக்கிற மக்களை விடுவிக்க போகிறோமே, அந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறதே, அது ஒரு நிரந்தர பிரச்சனை. நீங்கள் போய் விடுவிக்காவிட்டால் நிரந்தரமாக அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து கிடப்பார்கள். The problem on the other side for people is eternal, whereas the problem that we face here is temporal. பயம், ஃபியர் இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 1:7, 2 Timothy 1:7. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given us a spirit of fear, but He has given us a spirit of love and of power and sound mind. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அன்பு இருக்காது, பலம் இருக்காது, தெளிந்த புத்தி இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா பைபிளை படிச்சு பாருங்க, அல்லது பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அன்பு இருக்காது. நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 1:7. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. அன்பு ஆப்போசிட் என்ன? செல்ஃபிஷ். பூரண அன்பு வேதம் சொல்லுகிறது பயத்தை புறம்பே தள்ளும். பெர்ஃபெக்ட் லவ் casts out fear. பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, சுயநலம் இருக்கும். பாருங்க, மோசேயை பயந்தவுடன் என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்தினாங்க. இவங்க தான் ஜெபம் பண்ணி மோசேயை எழும்பினாரு. ஆனா இப்ப மோசேயை நாங்க அங்கே இருந்திருப்போமே, எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த என்று பேச ஆரம்பித்தார்கள். When you are gripped with fear, you lose character, you become selfish. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, அன்பும் பலமும், power. God has not given a spirit of fear but of love and power.
when you are fearful, you become weak. You don't have power. The enemy robs of the power in you. நீங்கள் பலவீனப்படுவீர்கள். You become weak. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்தை கண்டு பயந்து விட்டது. ஒரு ராணுவம் ஒரு தனிநபரை கண்டு பயந்து விட்டது. உடனே அவங்க வீக்கா ஃபீல் பண்றாங்க. அவங்க கொடுக்கிற சேலஞ்சை இவங்களால கவுண்டர் பண்ண முடியல. When you allow fear to come into your life, it will make you weak. அது உங்களை பலவீனப்படுத்தி விடும். மூன்றாவது, பயம் வரும் பொழுது உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. You almost become insane. உங்களுக்கு அந்த மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். பயம் வந்த பிறகு தெளிவு போயிரும். சவுண்ட் மைண்ட் போயிரும். நம்முடைய மூளை பாதிக்கப்படும், நம்முடைய உணர்வு பாதிக்கப்படும், நம்முடைய தரிசனம் பாதிக்கப்படும், நம்முடைய கேரக்டர் பாதிக்கப்படும். அதனாலதான் பயப்படாதே பயப்படாதே என்று மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வேதம் முழுவதும் சொல்லி இருக்கிறார். Fear not is a promise. Fear not is a command. அதே நேரத்தில் I will fear no evil என்று சொல்லக்கூடிய நிலைக்கும் வரணும். நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். I will not fear. Fear not is a choice. Fear not is a command. Fear not is a promise. ஆமென். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த விஷன் 2030 இந்தியாவில் சபையில்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா கிராமங்களிலும் சபைகள் வேண்டும். இந்த தரிசனம், இதற்காக தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். Let us go together என்று சொன்னார். சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Even as I close this, இயேசு இருந்த போட்லையும் என்ன வந்துச்சு? கொந்தளிப்பு, சூறாவளி வந்துச்சு. இயேசு இல்லாத போட்டு, அவர் தண்ணியில நடந்து வராருல, யோவான் 6ஆம் அதிகாரம் ஸ்டோரி. Whether Jesus is in the boat or not, there will be storms. Take note. இயேசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போட்ல ஸ்டார்ம் வரும். And storms come suddenly and without warning. கொந்தளிப்பு திடீரென்று வரும், சொல்லிட்டு வராது. விசுவாசிகளையும் சூறாவளி தாக்கும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். நீங்க படிச்சு பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்தின் முடிவில் சொல்லுகிற அந்த கதையில 2 வீட்டுக்கும் புயல் வருகிறதை அவர் அங்கே ஹைலைட் பண்ணுகிறார். மேத்யூ சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா வசனம் 24 இருந்து 27 வரை. மேத்யூ சாப்டர் 7 verse 24 to 27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி, அது மோதியும் விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின அஸ்திபாரம் உள்ள ஒரு வீடு. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தவர்கள் வீட்டுக்கும் என்ன வந்துச்சு? பெருமழை, பெருவெள்ளம், காற்று. அடுத்து பாருங்க 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சுரிந்து 27ஆம் வசனம், பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து. அப்ப கீழ்ப்படுகிற விசுவாசிக்கும் கீழ்ப்படியாத விசுவாசிக்கும் என்ன வரும்? பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும்,
காற்று வரும். Storms hit suddenly and without warning. Storms hit believers also. Storms will come whether Jesus is in the boat or not. Storms hit obedient believers who are serving Christ. ஆண்டவருக்கு சேவை செய்கிற கீழ்ப்படுகிற இருதயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்களுக்கும் சூறாவளி காற்று வரும். பொதுவா ஒரு புது டைரக்ஷன்ல கீழ்ப்படிதலோடு புறப்பட்டு போகலான்னு எக்ஸைட்மெண்டோடு போகும் பொழுதுதான் சூறாவளி வரும். இயேசு அந்த நேரத்தில் அமைதியாய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக நித்திரையாய் இருந்தார். அவர் சீன்ல தான் இருக்கிறார் அங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, கொந்தளிப்பு வெளியில இருக்கலாம், ஆனா உள்ள கொந்தளிச்சிடக்கூடாது. உள்ளுக்குள்ள கொந்தளித்தால் ஸ்டேபிளாக நம்ம இல்லை என்று அர்த்தம். Storms can come outside, but you can still remain calm inside, trusting in the Lord. But the disciples on this count failed. That is why Jesus said, where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? இங்க பாருங்க, இந்த கொந்தளிப்பு வரும் பொழுது நாம் நிதானிக்காவிட்டால் என்ன ஆகும் என்றால் நமக்கு ஆரோக்கியமற்ற பார்வைகள் வந்துவிடும். சூழ்நிலையை குறித்த ஒரு டிஸ்டார்டட் இமேஜ் நமக்கு வந்துடும். அதாவது நம்ம சித்திர போறோம், மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் இங்கே சாக போகிறோம், எங்களை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா? மோசே கிட்ட பாருங்க. அப்ப சூழ்நிலையை குறித்த ஒரு தவறான ஒரு இமேஜ், தங்களை குறித்த ஒரு சரியில்லாத இமேஜ், டிஸ்டார்டட் இமேஜ் அபவுட் themselves, self pity, சுய பரிதாபம், a distorted image about God himself. ஆண்டவரை குறித்த ஒரு தவறான ஒரு இமேஜ். இவர் எப்படிப்பட்டவரோ, புரியுதா? உமக்கு அக்கறை இல்லையா? சோ அப்ப ஆண்டவரை குறித்த சரியில்லாத இமேஜ், நம்மை குறித்த சரியில்லாத இமேஜ், சூழ்நிலையை குறித்த சரியில்லாத இமேஜ், இது எல்லாம் வர வாய்ப்புண்டு. பயத்திற்கு இடம் அளித்து விட்டால் போட்ல அவர் இருந்தாலும் பெருங்காற்று வரக்கூடும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தரிசனத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு போகும் பொழுது நமக்கு சவால்கள் வரும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? நம்முடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? நமக்கு முன்பதாக இருக்கிறதான தேவ திட்டம் என்ன? அதை அச்சீவ் பண்ணுவதற்காக நாம் புறப்பட்டு எழும்பி வரும் பொழுது எதிரிலே வரும் தடைகளை ஓவர் கம் பண்ண கர்த்தர் அழைக்கிறார். நீ அதிலே சோர்ந்து போகாதே, நான் அழைத்தவன் அங்கே கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன். உனக்கு வருகிற சவால்கள் உண்மை, ஆனால் மடிந்து போவோம் என்று கலங்காதே, நான் உன்னை அக்கறைக்கு அழைத்து செல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Take encouragement today as we pursue Vision 2030. தரிசனம் 2030 நாம் முன்பாக வைத்து ஓடுகிற நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தரிசனத்தோடு ஓடும் பொழுது Lord, when we run with vision, Lord, when we run with vision, Lord, there will be challenges. There will be, Lord, oppositions. எதிர்ப்புகள், தடைகள் வரும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த உம்மை நோக்கி பார்க்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உம் பேரிலே கண்களை வைக்க, ஆண்டவரே நாங்கள் தவறாதபடிக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் வைத்துக்கொண்டு முன்னேற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
Praise God. கர்த்தர் நம்மோடு பேசினார். செய்திக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயவு என்றும் உள்ளது. அந்த தயவை நினைத்து அவர் நல்லவர் என்று சொல்லி உயர்த்துவோம். ஆமென். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமத்தை. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமத்தை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெறலும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெறலும் என் இயேசுவுக்கே. யெகோவா ரோஹி காத்து கொண்டீரே, யெகோவா ஷம்மா என்னோடு இருந்தீரே. சொல்லுவோம். யெகோவா ரோஹி காத்து கொண்டீரே, யெகோவா ஷம்மா என்னோடு இருந்தீரே. பயங்கரமான குளிரினின்றும் தூக்கி எடுத்து உம் பிள்ளையாக்கினீர். பயங்கரமான குளிரினின்றும் தூக்கி எடுத்து உம் பிள்ளையாக்கினீர். சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெலனும் என் இயேசுவுக்கே. ஆமென். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை அல்லாமல் ஒரு நன்மையும் நாங்கள் பெற முடியாது. ஆமென். தேவஜனமே, அவர் அல்லாமல் ஒரு நன்மையும் நாம் பெறவே முடியாது. கிறிஸ்து இயேசு பரிசுத்தமும் நித்திய மீட்புமானவர். நம்மை உன்னதங்களிலே அமர்த்தி உட்கார வைத்து வழுவிடாமல் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அழகு பார்க்கிற நல்ல தேவனவர். ஆமென். அவரை உயர்த்தி சொல்லுவோம். Thank you Jesus. Hallelujah. என்னன் கர்த்தாவே, இந்த இயேசுவே, உம்மை அல்லாமல் ஒரு நன்மையும் இல்லை. என்னன் கர்த்தாவே, இந்த இயேசுவே, உம்மை அல்லாமல் ஒரு நன்மையும் இல்லை. கிறிஸ்தேசுவே பரிசுத்தமும் நித்திய மீட்பும் நீதியுமானீர். கிறிஸ்தேசுவே பரிசுத்தமும் நித்திய மீட்பும் நீதியுமானீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெலனும் என் இயேசு. சேர்த்து சொல்லுவோம். மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெலனும் என் இயேசுவுக்கே. உன்னதங்களும் உம்மோடு அமர்த்தி வழுவிடாமல் தினம் ஸ்திரப்படுத்தி. உன்னதங்களில் உம்மோடு அமர்த்தி வழுவிடாமல் தினம் ஸ்திரப்படுத்தி. புது பாடல் அவர் எனக்கு தந்து கிருபையினார் என்றும் புகழ்ந்திடவே. புது பாடல் அவர் எனக்கு தந்து கிருபையினார் என்றும் புகழ்ந்திடவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பெலனும் என் இயேசு. சேர்ந்து சொல்லுவோம். மகத்துவமும் ஞானமும் வல்லமையும் கனமும் மிகுந்த தேவனவர். பெலனும் என் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர்
இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமத்தை. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம். எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பலனும் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பலனும் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பலனும் இயேசுவுக்கே. Praise God. Thank you, Sister Beulah, and thank you, people of God, for joining in. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் முடிப்போமா? தகப்பனே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மத்தியானம் உள்ள லைவ் ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த 50 நாள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க. எங்களோட இந்த காலை வேளையில பேசினதற்காக, ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவ ஆவியானவர் சிநேகம், காவல் வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். ஆமேன். Thank you. God bless you.